இருக்கா காலி ஆயிடுச்சா? கம்மி தர பரவாயில்ல, சாப்பாடு மிச்சம். அது பத்தாதுன்னாங்க நம்மளுக்கு. இந்த கரண்டி யாருக்கா? ஒரு கரண்டி இது ஒரு கரண்டி அது கூட ஒரு கரண்டி ஸ்கூல் இல்ல. சாப்பாடு மிச்சம். இது 10மான்னு கேட்டாங்க நம்மளை. ஃபுல்லாச்சா இல்லையா உனக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சிக்கன் தொக்கு ரசம். நான் கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன், ஒயிட் ரைஸ் வேண்டான்ட்டேன். நம்மளுக்கு சாப்பிட்டா ஆடுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் எடுத்துல வெறும் ரசம் எப்படி வந்துச்சு? சிக்கன் தொக்கு நல்லா சிக்கன். ஸோ நான் வெறும் சிக்கன் தான் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஒயிட் ரைஸ் மிச்சம். அதுவும் 10 சொல்லியிருந்தாங்க. அதுதாங்க சாப்பிட்டாச்சு. இன்னொரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜுக்கு பேக் சைடு போக வேண்டியது. வெயில் வேறு தாறுமாறு இருக்குது. ஒரு ஊர்லேயும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ரசம்வாங்க. சிக்கன் கிரேவி வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பண்ணுவேன் 2 தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகா போட்டு அதே மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு கேட்குங்களா பின்னாடி உங்களுக்கு பேக் சைடில்? ஸோ சாப்பிட்டாச்சு. சார்ஜ் போட்டிருந்தேன், அதை சாப்பாடு காமிக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சு. சிக்கன் தொக்கு ரசம் சாப்பாடு அவ்வளோதான். நான் டான்ஸர்ஸ் கேர்ள்ஸ் ஒரு 3 பேர் நம்மளை கூட்டின அந்த எம்ஜிஆர் நாகராஜ் அவ்வளோதான். இன்னைக்கு போனால் தூங்குமா? தூங்க ரெஸ்ட் எடுங்க. 2 ஹவர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ 2 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக 2 ஹவர்ஸ் தூங்கிட்டா சாயங்காலம் 6 மணி ஆகிடும். 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டா அதோட பஸ் ஏற வேண்டியது.